attention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திமுகவினுடைய தோல்வி உங்களுக்கு எப்படி சோர்வை கொடுக்குதா? ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா எவ்வளவு ஆளுங்கட்சியில வேலை வாங்குற இடத்துல தான் எப்பவுமே வேலை பார்த்து, அதனாலதான் எதிர்கட்சி பொசிஷனுக்கு அமைச்சிட்டாங்களா? திமுக எதிர்கட்சிக்கு இப்பயும் தயார் தான். எதிர்கட்சின்ற நீங்க ரொம்ப சிம்பிளா நினைக்காதீங்க. ஏன்னா இதே எலெக்ஷன் டைம்ல தான் டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை வந்துச்சு. தாவேகா வாங்க வீட்டுல விசில் கோல போடலாம்னாங்க, திமுக என்ன பண்ணிச்சா வாங்க கருப்பு கொடி ஏந்தி போராடலாம் அப்படின்னாங்க. ரெண்டு பேருக்கு ஒரே வித்தியாசம் தான், ஒரே விஷயம் தான் ரெண்டு பேருமே பண்ணது. பிஜேபி ஒரு திட்டங்களை கொண்டு வருது, பிஜேபி ஒரு மசோதாவை கொண்டு வருதுன்னா அதை எதிர்க்கக்கூடிய இடத்துல விஜய் யாரு? தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில தாவேகாவுடைய பங்கு என்னன்றது எங்களுக்கு கேள்வி. எதை அவர் எதிர்க்கலன்னு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ்ஐஆர்ல பிஜேபின்ற நேம் இருந்துச்சா? எலெக்ஷன் கமிஷன் பேர் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. இப்ப கொண்டு டீலிமிட்டேஷன்ல கூட ஒரு ட்வீட் மட்டும் தான் போட்டிருந்தாரு. திமுக ஐடி விங் இல்ல திமுகவுக்காக பேசக்கூடியவங்க தாவேகா அளவுக்கு முழுவீச்சா பேசுறாங்களா? உண்மை செருப்பு போடுற நேரத்துல போய் உலகத்தையே சுத்தி வருவாங்கல்ல, நாங்க உண்மை சில நேரத்துல உண்மை கொஞ்சம் ஸ்லோவாவே போகலாம். விஜய் அவர்கள் உலகமாக நல்லவர் அப்படின்னு நீங்க ஒன்னு செட் பண்ணிட்டீங்க மைண்ட்ல. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவினுடைய இளம் பேச்சாளர் திரு ஏமநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. திமுகவினுடைய தோல்வி, தாவேகா, அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் நடந்த இந்த டிபேட், இதெல்லாம் பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். அவர் கூட வணக்கம். வணக்கம். ஒரு ஸ்டூடெண்ட், யங் பொலிட்டீஷியன். திமுகவினுடைய ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப அவங்க ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிக்க தான் வாய்ப்புகள் அதிகம், பல்வேறு கருத்து கணிப்புகளுக்கு மத்தியில் திமுகவினுடைய தோல்வி உங்களுக்கு எப்படி சோர்வை கொடுக்குதா, இல்லைனா என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த தோல்வி இந்த சோர்வு கொடுக்குதான்றது மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கோம், நாங்கள் புக்ஸில் படிச்சிருக்கோம், திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா எவ்வளவு மற்ற ஆளுங்கட்சியில வேலை வாங்குற இடத்துல தான் எப்பவுமே வேலை பார்த்துட்டு, அதனாலதான் எதிர்கட்சி பொசிஷனுக்கு அமைச்சிட்டாங்க. எதிர்கட்சி பொசிஷன் ஒன்றும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைக்குமா அந்த ஆளுங்கட்சி ஆகுமான்ற குழப்பத்தில் இருக்கும்போது திமுக நாங்க எதிர்கட்சி தான், நாங்க ரெடியா இருக்கோம், முதலமைச்சருடைய அந்த அறிக்கை பார்க்கும்போது தெரியும் நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க வாங்கன்ற இடத்துல இருக்குல்ல. திமுக எதிர்கட்சிக்கு இப்பயும் தயார் தான். எதிர்கட்சின்ற நீங்க ரொம்ப சிம்பிளா நினைக்காதீங்க. ஏன்னா எதிர்கட்சியா வந்த உடனே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்துக்கு உடனடியாக ஒரு கண்டனம் வருது. இனிமேட்டு இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர்கள் சொன்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஜோசியக்காரரை நியமிக்கிறதுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு, உடனே தாவேகா இருந்து பின்வாங்குது. இப்படி அடுத்து அது இயங்க வைக்கிற இடம் இருக்குல்ல, இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, நாங்கள் அதை மறுபரிசீலனை பண்ண போறோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. உடனே திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது, இப்போ அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் விழுது. அப்போ ஒரு ஆட்சியாளர்களை ரன் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குல்ல, அது எதிர்கட்சின்றது ரொம்ப முக்கியமானது. இதே அதிமுக பீரியட்ல ஒரு நல்ல எதிர்கட்சி அவங்க இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அப்போசிஷன் அவங்களுக்கு சரியா பண்ணல. ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்து எவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும்ன்றதை காட்டியாச்சு. எதிர்கட்சியா இருந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியை எப்படியெல்லாம் வேலை வாங்கணும் அப்படின்றதை இப்ப காட்ட போறோம். அதுக்கு திமுக தயாரா இருக்குன்னு நினைக்கிறேன். தோல்வின்றது வரும் போகும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மக்களோட எண்ட் ஆஃப் டே, இதுதான் ஜனநாயகம், இதுதான் மக்களுடைய தீர்ப்புன்றதுக்கு திமுக அதுக்கு தலை வணங்கும். அதுக்காக தான் இன்னைக்கு ரெடியா இருக்கு. அதனால இது தோல்வின்றதை விட இது ஒருவேளை திமுக ஏதோ ஒரு இடத்துல மக்களை மிஸ் பண்ணிடுச்சோ, மக்களோட எமோஷன்ல அவங்க பிளே பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு வராரு, இல்லை விசில் அடிக்கிறது, இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வச்சு தான் இன்னைக்கு தாவேகான்ற அந்த கட்சி மக்களுடைய மனதில் ஒரு மாற்றத்துக்கான நம்பிக்கையாக இருக்குது. மாற்றம்ன்றதை நம்ம கொடுத்தாலும் அதை சரியான விதத்தில் விளம்பரப்படுத்தலையோன்றதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் விளம்பரப்படுத்தலைன்னு சொல்கிறத வச்சு திமுக மேலே வச்ச விமர்சனமே இது ஒரு விளம்பர மாடலாக இருக்குது, விளம்பரம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான விமர்சனமாகவே இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு 100கணக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கும். ஒவ்வொரு டேலையும் இன்னைக்கு திமுகவுடைய ஒரு டச் இருக்கும் அந்த ஒவ்வொரு திட்டங்கள். நீங்கள் எந்த திட்டம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்கள். இல்லை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் தேடி போகிறீங்கன்னா அங்கே மக்களை தேடி மருத்துவம், அந்த மருத்துவம் சார்ந்த பல திட்டங்கள். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அவ்வளோ டச் இருக்குது. இவ்வளவு திட்டங்களையும் கொண்டு வர தெரிஞ்ச திமுக அரசுக்கு நாங்கள் தான் செஞ்சோம், உங்களுக்காக நாங்கள் இவ்வளவு தூரம் உழைச்சிருக்கோம், நீங்கள் ஒன்றும் இல்லை, இதே எலெக்ஷன் டைம்ல தான் டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை வந்துச்சு. தாவேகா வாங்க வீட்டில் விசில் கோல போடலான்னாங்க, திமுக என்ன பண்ணிச்சுன்னா வாங்க கருப்பு கொடி ஏந்தி போராடலாம் அப்படின்னாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே வித்தியாசம் தான், ஒரே விஷயம் தான் ரெண்டு பேருமே பண்ணுது. ஆனா இங்க மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்க? மக்களுக்காக களத்துல நின்னோம், மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும். ஆனா அதோட மக்கள் மறந்துட்டாங்களோ அப்படின்றத எனக்கு தோணுச்சு. ஓகே, இது எண்ட் ஆஃப் தி டே மக்களோட தீர்ப்பாங்க, ஒரு மாற்றத்துக்கு ஆசைப்பட்டிருக்காங்க, அதுக்காக உண்மையிலே தாவேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மாற்றம்ன்றது திமுக ஒரு படி மேலா இருக்குன்ற பட்சத்துல திமுகவே ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆனா அதுக்கு கீழே போயிடாதீங்க அப்படின்றத இங்க எல்லாருக்கும் பயமா இருக்கு. பட் இந்த ஆட்சி அந்த 108 சீட்ல நிற்கும் போதே திரு விஜய் அவர்கள் நேரடியா திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இல்லை தங்களை ஒரு இடதுசாரி அரசியல் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட தான் போறாரு. ரொம்ப பாப்புலரான ஒரு விமர்சனம் என்னன்னா, அவர் பிஜேபியினுடைய ஏஜென்ட், பிஜேபி தான் அவரை களமிறக்கிடுச்சு அப்படின்ட்டுலாம். அதை முறியடிச்சிட்டார்ல விஜய் ஆரம்பத்திலே. நீங்க அப்படி சொல்லவே முடியாது. உண்மையிலே பிஜேபி கூட விஜய் போகலன்னா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆளா திமுக தான் இருக்கும். ஏன்னா நாங்க அதிமுகவே இதான் சொல்லுவோமே,
நீங்க அந்த மதத்தோட சேர்ந்துடாதீங்க. ஏன்னா இது திமுக இந்த பிரச்சனை கிடையாது. இது வந்து உங்க கட்சியா என் கட்சியான்ற பிரச்சனை கிடையாது. பிஜேபி உள்ள வந்துச்சுன்னா ஒரு மாநிலம் எவ்வளவு மோசமா போகுன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. அதுக்கு முதல்ல எடுத்த உடனே ஆட்சி அமைக்கும் போது மக்களுடைய அடிப்படை நம்பிக்கை வேணும்னா நீங்க பிஜேபி பக்கம் போகக்கூடாது. அடிப்படையா இதுதான். நீங்க வந்து ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு பிஜேபி கூட கூட்டணிக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா நான் அவங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண இந்த குழந்தை வரைக்குமே தெரியும். எங்க வீட்டுல யாருமே ஓட்டு போட மாட்டாங்கன்றது வரைக்கும் தெரியும். அப்ப எடுத்த உடனே விஜய் அந்த நிலைப்பாடு எடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு தமிழ்நாடே இன்னுமே கண்டினியூ பண்றீங்களா நீங்க இந்த விமர்சனத்தை? அவர் காங்கிரஸோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா போகக்கூடாதுன்னு நாங்களும் ஆசைப்படுறோமே. போகாம இருந்தா ரொம்ப நல்லது. இல்ல போகலையே, அவருதான் போகல, உண்மைதான். ஆனா அதுக்கேற்ற மாதிரி சில நிலைப்பாடுகள் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க பிஜேபியை வந்து நேரடியா ஆதரிக்கிறதோ இல்ல கூட்டணி போறது மட்டுமே நாங்க கூட்டணின்னு சொல்ல மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிஜேபி ஒரு திட்டங்களை கொண்டு வருது, பிஜேபி ஒரு மசோதாவை கொண்டு வருதுன்னா அதை எதிர்க்கக்கூடிய இடத்துல விஜய் யாரு? தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில தாவேகாவுடைய பங்கு என்னன்றது எங்களுக்கு ஒரு கேள்வி. எதை அவர் எதிர்க்கலன்னு நீங்க சொல்றீங்கல்ல, எதை எதிர்த்தாரு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ்ஐஆர் வரும்பொழுது அவர் வீடியோ போட்டாரு. எஸ்ஐஆர்ல பிஜேபின்ற நேம் இருந்துச்சா? எலெக்ஷன் கமிஷன்ற பேர் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க மத்த நீங்க வேற எதுவும் சொல்லுங்க. இதே மத்த திட்டங்கள் இப்ப கொண்டு வந்த டீலிமிட்டேஷன்ல கூட அவர் ஒரு ட்வீட் மட்டும் தான் போட்டிருந்தாரு. கருப்பு கொடி ஏந்தி போராடிட்டு இருந்தப்ப அவர் வந்து அதை திருப்பக்கூடிய வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு. இப்படி பிஜேபி பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் அவர் எடுக்கலன்றதா உண்மை. இன்னைக்கு அவர் எடுக்கிறாருன்னா முதல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல திமுக இருக்குன்னு தான் நான் சொல்றேனே. ஏன்னா இங்க பிஜேபின்றது வந்து ஒரு கட்சியா நாங்க பார்க்கல, அது ஒரு கொள்கை, அது ஒரு ஆர்எஸ்எஸ்ன்ற சித்தாந்தம். அதுக்கு விஜய் எதிர்ப்பா நிக்கணும். அப்படி விஜய் எதிர்க்க மறந்தாருன்னா எதிர்கட்சியா இருந்து அவரையும் நாங்க எதிர்ப்போன்றதான் எங்க நிலைப்பாடு. அதனால இன்னைக்கு திருமாவளவனே அதான் சொல்லியிருந்தாரு, அவர் ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு வேற வழி இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு கவர்னருடைய ஆட்சி, ஒரு ஜனாதிபதியோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னா நான் அந்த இடத்துல நிக்கிறேன்றதா திருமாவளவனுடைய அவரோட ஸ்டேட்மெண்ட்டே. இன்னைக்கு எல்லா வலதுசாரி கட்சிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இல்ல போயிடக்கூடாது, இது பிஜேபிக்கு சாதகமா போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் விஜய்க்கு நிலைப்பாடு எடுத்துக்கணும். மக்களுடைய தீர்ப்பு. அதனாலதான் நீங்க கடந்த 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுக வந்து பாஜக பல்வேறு நிலைகளில் எதிர்த்துருக்காங்க, போராட்டங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, டெல்லியிலையும் சேர்த்தே சொல்றேன். பட் இவ்வளோ இருந்தும் பாஜகவுக்கு ஆதரவளிக்காத இந்த மக்கள் நேரடியாக திமுக ப்ரிஃபர் பண்ணாமல் தாவேகாவை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எங்கே கேட்டால் நாங்கள் இப்போ ஒரு பப்ளிக் பைட் எடுக்க போகும்போது நீங்கள் உங்களோட ஏஜுக்கு நீங்கள் கன்சியூம் பண்ணுறவர் தான் சோஷியல் மீடியா பார்த்துருப்பீங்க. மாற்றம் தேவை இருக்கக்கூடியவங்க சரியில்லைன்னு சொல்கிறதோ மக்கள் மத்தியில் திமுகவுக்கு இல்லை ஒட்டுமொத்தத்தில் திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு மனநிலை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இங்கே திராவிடத்துக்கான சித்தாந்தத்துக்கான தேவை குறைய போகிறதே இல்லை. திராவிட கட்சி எதிர்ப்பு மனநிலைன்றதை விட விஜய் அவர்கள் மேல இருக்கிற ஒரு விண்பம் இல்லை அப்படி ஒன்று வருதுன்னா, ஏன்னா நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற கட்சி திமுக வந்து முந்தானத்தோ இல்லை ஒரு வருஷத்துலேயே ஆரம்பித்த கட்சி கிடையாது, 50 வருஷ பாரம்பரியம். அந்த கொள்கைக்கு அதை விட பழமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தமிழர்கள் மத்தியில். அப்படி இருக்கக்கூடிய கட்சியை வந்து 2 ஆண்டுகளில் ரொம்ப மினிமல் ஒர்க் போட்டு ஒரு ஆக்டரால் ஜெயிச்சிட முடியுதுன்னா ஈஸி தானே அதை தோக்கடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பழமைவாத பேசாதன்னுவாங்க. இந்த செருப்பு போடாமல் எங்கள் தாத்தா நடந்தாரு, எங்கள் தாத்தா படிக்கலை, ஆனால் என் திராவிட இயக்கம் தான் வந்து படிக்க வச்சதுன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒருவேளை அது கிரிஞ்சா பூமரா தெரியலாம். அதுக்காக அதெல்லாம் பொய்ன்னு சொல்ற முடியுமா? இல்லைல்ல. அதே மாதிரி தான் இந்த திராவிட இயக்கம் இவ்வளோத்தையும் சாதிச்சிருக்கு. இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு முன்னாடி அந்த விஜய் என்கின்ற மிகப்பெரிய விண்பம் அவங்ககிட்ட இருக்கு. அந்த விண்பம் வந்து ஒரு டைம்ல உண்மையிலேயே பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருந்திருக்கான்னு கேட்டால் இருந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ்நாட்டு வந்து தாமரை மலராதுன்னு சொல்லிட்டு அவர் பேசினது இருக்கும். ஆனால் கரூருக்கு அப்புறமா அவருடைய பேச்சில் அந்த விண்பம் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. அப்போ எங்களுக்கு எங்கே பயம் வருதுன்னா, விஜய் அவர்கள் உண்மையிலேயே அவர் ஒரு திராவிட சித்தாந்தமோ இல்லை தமிழ் தேசிய சித்தாந்தமோ ஏதோ ஒன்று இரு கண்கள் சொல்லிட்டு ஒரு பேருக்கு சொல்லிட்டு அதோட அவர் கடந்து போயிட்டாரு. ஆனால் உண்மையிலேயே அவர் பாஜக எதிர்ப்புல ஒரு நிலைப்பாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாரான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இனிமேட்டு வர காலங்களில் இப்போ ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்காரு. நீங்கள் உங்களுக்கு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குன்றதெல்லாம் தாண்டி இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு அறம் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து பாஜகவை எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்ற இடத்துல தான் நாங்கள் விஜய் கிட்ட வந்து கோரிக்கையாக வைக்கிறோமே தவிர, விஜய் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிள்ளை அது ஓகே, இதெல்லாம் இந்த விமர்சனமும் இன்னும் இருக்குது, அதை உடச்சிட்டாரோ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அப்போ அது யங்ஸ்டர்ஸாக நாங்கள் அதை தான் கேட்குறோம். பட் விஜய் உங்களோட பெட்டராக பண்ணும்போது திமுக ரீப்ளேஸ் ஆனால் அது பரவாயில்ல இல்லை. கண்டிப்பா மக்களுக்கு முதல்ல நல்லது செய்யணும். ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இங்க கிடையாது. மக்கள் வந்து எப்பயுமே மாற்றத்துக்கு ஆல்ரெடி ரீப்ளேஸ் ஆயிதானே இப்ப புது கவர்மெண்ட் இல்ல. இந்த ஒரு வாரமே போதும். திமுகவை எப்ப ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றதுக்கு இந்த ஒரு வாரத்துல நடந்த எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒன்றும் இல்லை. இதே வந்து எதிர்கட்சியா இன்னைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்தா இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து நேஷனல் மீடியா கேள்வி கேட்கும் போது ஹிந்தியில் பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் மாற்றம் தான், பெரிய மாற்றம் தான். ஆனால் இது மக்கள் எதிர்பார்த்த மாற்றமா? இன்னைக்கு திமுக கொண்டு வந்த அதே திட்டங்களுக்கு லேபிள் ஓட்டக்கூடிய வேலையை இன்னைக்கு தாவேக்க பண்ணிட்டு இருக்கு. முக்கியமாக சோசியல் மீடியாவில் அதை ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் திமுக தான் தேவைப்படுது. நான் சொல்றது மக்களுக்கே திமுக தான் தேவைப்படுதுல. ரெண்டாவது, அவங்க ஒரு வேளை தன்னுடைய தாவேக்காவை ஒரு பிராண்டா போஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கே திமுகவுடைய திட்டங்கள் தான் தேவைப்படுது. இன்னைக்கு 1000 ரூபாய் அவங்க கொடுத்துதான் ஆகணும்.
இப்போ இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்கு. மாற்றம் வருமானா கண்டிப்பா பெரிய மாற்றம் வரப்போகுது. மறுபடியும் ஒரு மாற்றம் வரும். அது திமுகவால தான் ஏற்படும் நான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியா பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ இருக்கிறவங்க ஜென்சியில் ரொம்ப யங் ஜென்ரேஷனில் இருக்கவங்க அதிகமாக கன்சியூம் பண்ணுற ஒரு மீடியமாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் தாவேகாவினுடைய செயல்பாடுகளையும் திமுகவினுடைய செயல்பாடுகளையும் ஒப்பிட்டா உங்க மதிப்பீடு என்னவா இருக்கும்? திமுகவினுடைய ஐடி விங் இல்லை திமுகவுக்காக பேசக்கூடியவங்க தாவேகா அளவுக்கு முழுவீச்சா பேசுகிறாங்களா? இல்ல உண்மை செருப்பு போடுற நேரத்துல பொய் வந்து உலகத்தையே சுத்தி வருவாங்கல்ல. நாங்க உண்மை சில நேரத்துல உண்மை கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். ஆனா பொய் வந்து ஃபாஸ்டா இருக்கு, நிறைய மக்கள் கன்சியூம் பண்றாங்க, அது ஒரு மாஸ் ஆடியன்ஸ் ரீச் பண்ணுதுன்றதுக்காக அதை உண்மையை ஏற்றுக்கூடாதுல்ல. இதுதானே ஜனநாயகத்துடைய அடிப்படையே. இப்போ தாவேக்கான்றது பார்க்கறதுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு மாசா இருக்கலாம். இன்னைக்கு கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு நரம்ப சுண்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீச் ஜோசப் விஜய் என்னும்னா அப்படின்னு கத்தும் போது எங்களுக்குள்ள உண்மையிலே புல்லரிக்க தான் செய்யும். ஆனால் மூளைக்கு யார் வேலை கொடுக்குறா? ஒரு நியூஸ் பார்க்குறேன் நான். இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வன்புணர்வு நடக்குது, ஒரு நியூஸ் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் உடனே என்ன பண்ணுவேன்னா என்னுடைய எமோஷனை தான் ட்ரிகர் பண்ணுவேனே தவிர உண்மையிலேயே இது நடந்துச்சா, இது எந்த பீரியட்ல நடந்துச்சு, இல்லை இது நடந்துச்சுன்னா இதுக்கு வந்து தனி மனித ஒழுக்கம் காரணமா இல்லை அரசுடைய இதையெல்லாம் பிரிச்சறியாத ஒரு தலைமுறை வந்து இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கோ. அதுல தான் வந்து விஜய் அவர்களுடைய வெற்றின்றது அங்கதான் அடங்கியிருக்கிறது. எல்லாமே எமோஷனில் தான் ஒரு ப்ளே பண்ணிருக்காரு. இந்த எமோஷன் பே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது இந்த சோஷியல் மீடியா கொடுத்துருக்கு. திமுக நிறைய உண்மைகளை பேசியிருக்கு. சோஷியல் மீடியாவில் அவ்வளவு பொய் செய்திகளை பரப்புனதா திமுக வரலாறு கிடையாது. உண்மையை நிறைய சொல்ல ட்ரை பண்ணும். அதை மக்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் தாமதிச்சுட்டாங்க. இல்லை அவங்களுக்கு வேற ஒரு விஷயத்தை ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்க முடிஞ்சுது. இதுதான் அந்த பிரச்சனைக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஒரு கட்சியினுடைய ஐடி விங்கை விட ரொம்ப மும்மரமாக இல்லை மற்ற கட்சியினுடைய ஐடி விங்கை விட ரொம்ப மும்மரமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து தாவேகாவுக்கு இருக்கிறாங்க. அது நீங்கள் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லா நியூஸையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த பேட்டில், இந்த சண்டை இருக்குல்ல இப்போ ஐடி விங்கில் ஆதரவாளர்கள் மத்தியில் சோஷியல் மீடியாவில், அதில் திமுக ரொம்ப பின்தங்கி இருக்கோ? இல்லை, எனக்கு நீங்க நம்பர்ஸ் வச்சு நீங்க சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது. மெயினா நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். நம்பர்ஸ் வச்சு மட்டுமே நான் சொல்ல முடியாதுன்ற உண்மை இருந்தா சொல்ல போறோம். ஏன்னா பக்கத்துல இந்த கட்சி கூட இந்த ஆட்சியில் நடந்த சாதனைகள்லாம் இழுத்துட்டு வந்து இதுதான் எங்க ஆட்சியோட சொல்றது, அது நல்லது கரெக்ட் கிடையாது. நீங்க வந்து ஒரு வெற்றிக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லிமிடேஷன் நீங்க செட் பண்ணீங்கன்னா ஓகே, நான் அதை ஏத்துக்கிறேன். இல்ல இதுதான் லிமிடேஷன், நீங்க உண்மையை தான் முதல்ல இது ஒன்றும் ஒரு கார்பரேட் ஸ்டைலில் ஒர்க் பண்ண வேண்டிய இடம் கிடையாது. ஒரு கட்சின்றது, ஒரு அரசியல்ன்றது மக்கள் சேவையாக இயங்க வேண்டியது. அப்போ நீங்கள் அதை மக்கள் சேவையோடு கொண்டு போகணும். நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்த உடனே பின்னாடி பேக்ரவுண்டில் இந்த முதல்வன் பிஜிஎம் போட்டு விஜய் அவர்களை நடக்க விட்டால் மாசாக தான் இருக்கும், உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஆனால் அது உண்மையிலேயே மக்களுக்கு தேவையானதா? அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதால அவங்களுடைய பகுத்தறிவு தூண்டப்படுதா? உண்மையிலேயே அதுக்குள்ளே ஒரு டேட்டா இருக்கா? இப்போது நான் வந்து ஹிந்து நாளிதழில் படிக்கிறேன், இல்லைனா ஏதோ ஒரு ஒன்றியஸோடைய டேட்டா பார்த்துட்டு வந்து திமுக இதெல்லாம் சாதிச்சிருக்கு, இவ்வளோ தூரம் வந்து டெவலப் ஆயிருக்கு நான் பேசுகிறேன். விஜய் அவர்களை பற்றி அவங்க பேசும்போது ஒன்றில் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பிஜிஎம் இருக்கும். விஜய் அவர்கள் முன்னாடி மாதம் நடக்க விட்டுவார், எல்லாத்தையும் இழந்து வராருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடுவாங்க. எல்லாத்தையும் பேசும்போது அண்ணன் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் வராரு போல இருக்கு. நமக்கு மனசு தோணும். நான் அறிவை யூஸ் பண்ணுறேன், அவங்க எமோஷனை யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த அறிவை யூஸ் பண்ணுறவங்க தான் லாங் டைமாக சஸ்டைன் பண்ண முடியும் நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம்ன்றது எமோஷனை தூண்டி விட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு போன கதை கிடையாது. நாங்கள் அறிவை தூண்டிருக்கோம். அது பெரியார் காலத்துக்கு முன்னாடிலேருந்தே நடக்கக்கூடிய ஒரு வரலாறு. அதைத்தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. சனாதானத்தை நாங்கள் எதிர்க்கணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. தோல்வி அடைஞ்ச மக்கள் வந்து வெற்றியை கொடுக்கல. ஆனால் ஏன் நாங்கள் போய் சனாதானத்தை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு காட்டணும் தெரியுமா? சனாதானம் எங்களுக்கு இப்போ எதிரியான்னு தெரியுமா சொல்கிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, நீங்கள் சனாதானத்தை எதிர்த்ததால் தான் தோல்வி அடைஞ்சிங்களே. அப்படியா? எங்களுக்கு கொள்கை முக்கியம், எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர் முக்கியம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களுடைய கொள்கையை வந்து நீங்கள் இன்னும் 10 வாட்டி தொட்டாலும் சரி, 11வது வாட்டியாக போயிட்டு இந்த சனாதானத்தை தான் அடிப்போம்னு சொல்லிட்டு நிற்கிறோம்ல. இதுதான் திமுக. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் இப்பயும் நிற்போம், எப்பயும் நிற்போம். மக்கள் அவங்க ஓட்டு போடுறத தவறினாலும், மக்கள் அவங்களுடைய விருப்பத்தை தேர்ந்தெடுத்தாலும் எங்களுடைய விருப்பம்ன்றது மக்கள் தான் எண்ட் ஆஃப் தி டே. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள் வேலையை பார்க்க முடியுமே. சோஷியல் மீடியா நரேட்டிவ்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க, உண்மை வெர்சஸ் நம்பர்ஸ் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவாக வந்து இன்றைக்கி தாவேகாவினுடைய சோஷியல் மீடியா ஒர்க் இருக்குது பார்க்குறோம். இது திமுகவினுடைய ஐடி விங் இல்லை அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்கள மாதிரி சோஷியல் மீடியா இயங்கக்கூடியவங்க எப்படி கவுண்டர் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இல்லை? இப்பயும் சொல்கிறோம், இதுக்காக நாங்கள் வந்து பொய் செய்திகளை கொண்டு போய் சேர்க்க போகிறது கிடையாது. உண்மையாக போய் சேர்க்கலாம். ஹவு சேலஞ்சிங் இட் இஸ்? வெரி சேலஞ்ச். வந்து கதறாத, அழுவாத, 200 ரூபாய் ஊப்பி ஒரு கவுண்டர் அட்டாக்கு பதிலுக்கு ஒரு அட்டாக் கொடுத்தா பரவாயில்ல. அவங்களுக்கு இன்னும் பேசிக்ல தான், இன்னும் ஏ ஃபார் ஆப்பிள் இப்படி தான் நாங்கள் கிளாஸ் எடுக்க வேண்டிய இடத்துல தான் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இன்னும் ஒரு வரலாற்று சொல்லணும், இன்னும் சொல்லணும் எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் என்னன்னா இன்னும் நான் வந்து சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்யறதுனா என்னன்றதுல தான் உங்களுக்கு வெளியே ஓடி போயிட்டாருன்ற ஒரு வாதம் இருக்குது. இதே அது போய் வெளிநடப்புடா, அது போய் வெளியே ஓடி போதில்ல, அது போய் வெளிநடப்பு. இது வந்து ரொம்ப தன்னுடைய எதிர்ப்புடைய எக்ஸ்ட்ரீமிசம் தான் இப்படி காட்டுவாங்க அப்படின்றதையே நாங்கள் கிளாஸாக எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலேயே. பீயிங் செட் திஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்கல்லண்ணா. நீங்கள் இவ்வளோ இன்டெப்த்தாக ஒரு கிராஸ் ரூட் லெவலில் ஒரு பாலிடிக்ஸ் இல்லை, இதை இன்னும் நாங்கள் வீரியமாக எடுப்போம், அதில் டவுட் இல்லை. இப்போ
உண்மையை இன்னும் வீரியமாக கொண்டு போவோம். அதுக்காக ஃபேக் நரேட்டிவோ இல்லை மக்களுக்கு ஒன்று வந்து பிடிக்குதுன்றதுக்காக தப்பான ஒரு விஷயத்தை கொண்டு போய் கிடைக்கிற வெற்றி எங்களுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட வெற்றியை நாங்கள் ஆசையும் படலை. நாங்கள் உழைக்க போகிறோம், முன்னை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக உழைக்க போகிறோம். அப்போ எங்கெங்கெல்லாம் நாங்கள் விட்டோமோ அந்த இடத்துல இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த திட்டங்களை ஏற்கனவே நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தோம். அப்போ அது அவங்களுக்கு இன்னும் சரியான புரிதல்லாம் அவங்க ஏற்றுக்க முடியல, அப்போ கன்சியூம் பண்ணிக்க முடியலன்னா நாங்கள் அதை இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்ப்போமே தவிர அதுக்காக ஃபேக் ப்ரொபகண்டாவோ இல்லை இப்போ நடக்கக்கூடிய அரசு மேலே ஒரு தப்பான ஒரு பார்வையை விதைக்கணுன்றது எங்கள் வேலை கிடையாது. அதை ஒருபோதும் திமுக பண்ணாது. அவங்க பண்ணக்கூடிய தப்புகளை திருத்த போகிறோம். எதிர்கட்சின்றது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி எவ்வளவு அழகாக செயல்படணுன்றதை எதிர்கட்சி தன்னுடைய எதிர்ப்பு மூலமா தெரிவிக்கணும். இன்னைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால தான் அந்த ஜோதிடர் அவர்களை உடனே நீக்கக்கூடிய வேலை பார்க்குறாங்க. இல்லை, அதில் கூட ஒரு விமர்சனம் வச்சாங்க. என்ன அப்படின்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. அங்கேயும் வந்து பிரேமலதா அவர்கள் தான் அதை ரொம்ப காட்டமாக விமர்சிச்சாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாருமே பேசுகிறாங்க. ஒரு டாபிக் எடுத்து ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா இன்னொருத்தவங்க வேற பேசுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் இப்படிலாம் பார்க்க முடியாது. அவர் இங்கே ஒரு மாடலை வந்து சோஃபா மாடல் சொல்றது இருக்குல்ல, அது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் தானே. உதயநிதி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு எல்லாருமே நான் பார்த்த யங்ஸ்டர்ஸை என்னடா உதயநிதி அவர்கள் இவ்வளோ சூப்பராக பேசுறாரு அப்படி கேட்டாங்க. டேய், அவர் ரொம்ப நாளாக நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. உங்களுடைய கண்ணு வந்து இத்தனை நாளாக இங்கே இல்லை, அதுதான் உங்களுடைய பிரச்சனை. உங்களுக்கு என்ன பண்ணாலும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் விஜய் கிட்டேயே வந்து அரசியலை தேடிட்டு இருக்கீங்க. நல்லது தான், ஒரு அளவுக்கு நீங்கள் அரசியல் படிக்க ஆரம்பிச்சிங்கன்றதே எங்களுக்கு நல்ல விஷயம். ஆனால் அது சரியான அரசியலாக கன்சியூம் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் கேள்வி கேட்கறது தப்பு இல்லை, ஆனால் ஒரு பொய் செய்தி வச்சு கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற இடத்துல தான் நிற்கிறோமே. உண்மையிலேயே இன்னைக்கு சட்டமன்றம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. உதயநிதி அவர்கள் எவ்வளவு மிக சிறந்த பேச்சாளர்ன்றதை நாங்கள் பல வாட்டி சொல்லியிருக்கோம், ஆனால் யாருமே அதை கேட்க தயாரா. இன்னைக்கு வந்து இப்படியெல்லாம் பேசுவாரா, இவ்வளவு அழகாக ஒரு வார்த்தைகளை வச்சு டேக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கக்கூடிய இடத்துல அவர் டக்குன்னு அந்த அவர் எப்பயோ எமோஜ் ஆயிட்டாரு. இப்போ அதை ரொம்ப கவனிக்கப்படுறாரு. நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் நடக்கக்கூடிய ஊடக விவாதங்களாக இருக்கட்டும், இல்லைனா சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஊடக விவாதங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே திமுகவினுடைய நேரடியான ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ இல்லை அதை ஆதரித்து பேசுகிறோம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான நாளிதழ்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் பல்வேறு கட்டத்தில் வந்து திமுக அரசினுடைய நலத்திட்டங்களை வந்து விளம்பரம் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியா மூலமாக. இவ்வளவு ஸ்பேஸ் இருந்தும் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்ச நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியலையா, இல்லை மக்களுக்கு வந்து நலத்திட்டம்லாம் இருந்தாலும் இந்த நிர்வாகம் இல்லை திமுக இயங்கக்கூடிய விதம், மக்களை அவங்க ட்ரீட் பண்ண விதம் பிடிக்கலையா? ஏன்னா ரெண்டு இருக்குல்ல, நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, நம்ம முடிஞ்ச அளவு பேசிட்டோம், இருந்தும் மக்கள் வந்து சூஸ் பண்ணல அப்படின்றப்போ வேறு ஏதாவது காரணம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன இந்த காரணங்கள் தான் அடிப்படையாக ஒரு மாஸ் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நிறைய மக்கள் இன்னைக்கு ஒரு மாஸ் லெவலில் ஒரு தலைவரை தேடுறது சினிமா லெவலில் இருக்கும்போது அது பெரிய பிரச்சனைக்குரியதுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த மக்கள் அவங்களே வெளில வருவாங்க. எது உண்மை எப்பவுமே வெளிச்சத்துடைய அருமை என்னன்னு இருட்டில் இருக்கும்போது தெரியும்வாங்கல்ல, அப்படி ஒரு வெளிச்சமிக்க ஒரு ஆட்சி கொடுத்தோம். அவங்க இருட்டை நோக்கி போறாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எதுவும் திமுக நிர்வாகத்தின் மேல குறையே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அங்கங்க ஒரு குறை சொல்றாங்க. ஒரு அரசுனா ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஆனா அதை வச்சு மட்டுமே அந்த அரசே இப்படிதான் கட்டமைக்கிறது இருக்குல்ல. இந்த வாட்டி இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சியில் எவ்வளவோ பார்த்துருப்பீங்க, ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி நடந்திருக்கும். நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த தமிழ்நாடு கடந்து வந்திருக்கு. ராஜாஜி ஆட்சியில் எவ்வளவு கொடூரமானதெல்லாம் பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த ஆட்சியில் இதுதான் பிரச்சனை, பெரும்பான்மை மக்களால் எதிர்க்கக்கூடியதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. பொட்டாம்போக்கில் சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இப்படி தூக்கி போட்டு போதில்லை. இப்போ சொல்றாங்க எல்லாரும் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ப்ரோ, தனி மனித ஒழுக்கம் தான் ப்ரோ முக்கியம். என்னதான் ஒரு அரசு பண்ணாலும் இதை நாங்கள் சொல்லும்போது என்னது எங்களே சொன்னீங்க 200 ஒப்பின்னு. நீங்கள் இன்னைக்கு இவங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இல்லை ப்ரோ, அதை நம்ம சொல்லக்கூடாது ப்ரோ. எதுவாக இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் தானே ப்ரோ தேவை. சரி ப்ரோ, சட்ட ஒழுங்கு சரி ப்ரோ, காவல்துறை என்ன ப்ரோ பண்ணணும், அவங்களாலையும் ஒரு அளவு வரைக்கும் தானே ப்ரோ பண்ணணும். இப்போ இவங்க நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்லும்போது உங்கள் காதில் கேட்கல. அப்போ உங்களுக்கு இந்த அரசை நீங்கள் நகர்த்தணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தேடப்பட்ட காரணங்கள். நீங்கள் வந்து கேள்வி கேட்டு தீர்ப்பு எழுதலை, தீர்ப்பு எழுதிட்டு தான் எங்களை கேள்வியே கேட்குறீங்க. நீங்கள் ஒரு மனசில் ஒரு செட் பண்ணிட்டீங்க, திராவிட மோசமானது, திமுக ரொம்ப மோசமானவர்கள், அல்லது விஜய் அவர்கள் வந்து உலகமாக நல்லவர் அப்படின்னு நீங்கள் ஒன்று செட் பண்ணிட்டீங்க மைண்டில். இப்போ அதை வச்சு தான் நீங்கள் கேள்வி எங்களை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம், இல்லைங்க இப்படிலாம் கிடையாது நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த ஒரு தேர்தல்ன்றது வந்து மிகப்பெரிய திமுகவுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. மக்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை இன்னும் எவ்வளோ எளிமையாக போய் சேர்க்கணும், உண்மையை சொல்றது எவ்வளவு முக்கியமோ அதை இன்னும் சுவாரஸ்யமா சொல்லணும் போல இருக்கு அப்படின்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.